திருப்பூரூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்ட இடத்தில் பழங்குடியினருக்கு அரசு பட்டா வழங்கப்பட்டது. அந்த நிலத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 கான்கிரீட் வீடுகள் கட்டி பழங்குடியினருக்கு அரிமா சங்க நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த புதுப்பாக்கம், நாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய குடிசை வீடுகளில் வசித்து வந்த இருளர்கள் எனப்படும் பழங்குடியினர் மிகவும் பின்தங்கிய வசதியற்ற நிலையில் மழைக்காலங்களில் முழுவதும் குடிசைகள் சேதமடைந்து பாதிப்பான நிலையில் செங்கல்பட்டு ஆட்சியருக்கு வீட்டுமனை வேண்டி கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று மேலக்கோட்டையூரில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த அரசு நிலத்தை மீட்டு தலா 1 சென்ட் என 440 சதுர அடி மனையை 40 குடும்பத்தினருக்கும், அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதனூர் கிராமத்தில் 20 குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் வசதியற்ற காரணத்தினால் வீடு கட்ட முடியாமல் மீண்டும் அதேபோல் குடிசை அமைக்க முடிவு செய்தனர். இதனையடுத்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆட்சியர்கள் பரிந்துரையின் பேரில் அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் பஜேந்திரபாபு தலைவர் தலைமையிலான குழுவினர் பல்வேறு தொண்டுள்ளம் கொண்டவர்களை ஒருங்கிணைத்து தலா ஒரு வீடு கட்ட 3,50,000 என 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறையுடன் கூடிய 60 கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு சாலை, மின் வசதி, குடிநீர் வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டு அரிமா மாவட்ட ஆளுநர் பஜேந்திரபாபு, திருப்பூரூர் ஒன்றிய குழு தலைவர் இதயவர்மன் உள்ளிட்டோர் பழங்குடியினர் குடியிருப்பை திறந்து வைத்து உரிய பயனாளிகளுக்கு வழங்கினர். வீடுகளை கட்ட பண உதவி செய்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பயன்பெறும் பழங்குடி குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். வீடு கட்டி கொடுத்த கொடையாளர்களும் மகிழ்ச்சியாக வழங்கிய நிலையில் ஆண்டாண்டு காலமாக நிலம் இல்லாமல் சாலையோரமாகவும் ஏரியோரம் குடிசையில் வாழ்ந்த பழங்குடியினரான தங்களுக்கு அரசு வழங்கிய பட்டா நிலத்தில் வீடு கட்டி வழங்கியவர்களை வணங்கி நெஞ்சம் தழுதழுக்க வீட்டின் சாவியை பெற்று சென்றனர். தனியார் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்ட நிலத்தை பழங்குடியினருக்கு அரசு பட்டா வழங்கி அரிமா சங்கம் சார்பில் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் மூலமாக 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 கான்கிரீட் வீடுகளை திருப்பூரூர் அருகே கட்டி வழங்கப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜொலிக்கும் வண்ண விளக்குகள் வெளிச்சத்தில் வீடு கிடைத்த மகிழ்ச்சியில் ஓடி விளையாடிய அந்த சிறுவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக அமைய வேண்டும் என்பதே அரசு மற்றும் தொண்டு நிறுவனம் உள்ளிட்ட அனைவரின் எண்ணமாக உள்ளது. நான் 50 லட்ச ரூபா கொடுக்கலான் இருந்தேன், இவங்க 10 லட்ச ரூபா கேட்கிறாங்க அப்படிங்கிறார். அவர் 50 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தார். ஆக கேட்க வேண்டியதை பெருசா கேட்கணும். இன்னைக்கு எல்கேஎஸ் மாப்பிள்ள சொன்ன மாதிரி நான் 4 வீடு 3 வீடு கொடுத்ததா ஜாஸ்தி. நம்ம மாவட்டம் தான் இன்னைக்கு ரிச்சஸ்ட் மாவட்டம் இன்னைக்கு இந்தியாவிலேயே, அது தெரிஞ்சுக்குங்க. ஆனா நம்ம கேட்கறது இல்லை, நம்ம லைன்ஸ் மாவட்டத்தில் கேட்கறது இல்லை. இருந்தா கூட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், வாய்ப்பளித்த அனைவருக்கும், இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும், உங்களது குடும்பங்களுக்காக வாரீர், அனைவரும் இணைவோம், அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்துவோம் என்று சொல்லி தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணன் எங்கேயுமே ராதா பேரை சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் நல்ல வேளை கடைசியில் நீங்கள் ரேவதிக்கா பேர் சொல்லிட்டீங்க. இவர் 324J மாவட்டன்றது பன்னாட்டு இயக்கத்தில் ஒரு பகுதி, லயன்ஸ் கிளப் ஆஃப் 324J மாவட்டம். இந்த மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் இந்த பகுதி மக்களுக்கு மேலக்கோட்டையூர் ஊராட்சியில் சார்ந்த கீழக்கோட்டையூர் கிராமம் இது. இந்த இடத்துல அரசாங்கத்தால் வெளி இடத்துல ஆக்கிரமணத்தில் இருக்கிறவங்களை காலி பண்ண சொல்லி பட்டா கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தில். அதே மாவட்ட ஆட்சியரிடம் போய் அணுகும் பொழுது எங்களுக்கு இங்கே 50 வீடு கட்டி கொடுக்க சொல்லி அனுமதி கொடுத்தாரு, இருளர் சமுதாய மக்களுக்காக. அதுக்கு அந்த இதில் முழுக்க அத்தனை பேருமே இருளர் சமுதாய மக்கள் தான் இங்கே பட்டா கொடுத்துருக்கிறது. ஸோ எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இருளர் சமுதாய மக்களுக்கு இந்த ஆண்டு குறைஞ்சது 50 வீடு கட்டணும், அதுக்கு மேலே அதிகமாக எவ்வளோ வேணாலும் கட்டலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் அரசு உத்தரவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்தில் இன்றைக்கி 40 வீடுகள் முழுக்க இங்கே கட்டி முடிச்சிட்டோம். அதே போல் இன்னொரு 20 வீடு கட்டுறதுக்கு ஆதனூர் கிராமத்தில் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் அது. அந்த ஆதனூர் கிராமத்தில் அதுலேயும் பட்டா உள்ளவர்களுக்கு ஒரு 20 வீடுகள் அங்கே கட்டி முடிச்சிட்ருக்கோம். அது முடியும் தருவாயில் இருக்குது, 90-95% முடியுது. குறிப்பாக இந்த எப்படி சார் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? இந்த லைன்ஸ் ஒவ்வொருத்தரும் எப்படி ஸ்பான்சர் பண்ணாங்க? அவங்களோட மனநிறைவாக எப்படி ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக பண்ணுறீங்க? அடுத்த தலைமுறை அதை பற்றி. அதாவது எங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு டோனர்ஸ் ஒரு உதவி தொகை வழங்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள் அப்படி அணுகும்போது
3 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த வீட்டுக்கான தொகையை அவங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஒரே நிறுவனம் 5 வீடுகள் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு சுகம் ஹாஸ்பிட்டல், அதுபோல் நிறைய பேர் வீடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த விட்டம் எப்படி துவங்குதுன்னா, நான் வந்து பேசிக்காக கிராம நிர்வாக அலுவலர், இந்த ஓய்வு பெற்றவன். நான் வந்து வேலை செய்யும்பொழுது நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் 40 வருஷத்துக்கு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அப்போல்லாம் வந்து ஒரு இருளர் சமுதாய மக்கள் வந்து கிராமங்களில் மழை பெய்யும்போது எல்லாரும் அந்த குழந்தைகளோட குட்டியை தூக்கிக்கிட்டு துணிகளை தூக்கிட்டு இந்த கிராமத்தில் இருக்க ஓலை வீடு தென்னைகளில் வந்து உட்காருவாங்க. அந்த மழை முடிகிற வரைக்கும் அங்கே வந்து போக மாட்டாங்க. அப்போயே நினச்சேன் நான் இவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு. அந்த அடிப்படையில் எங்கள் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, அனைவரும் வாரி வழங்கினாங்க. இதில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபண்ட்ரைசிங் பண்ணுவோம் மாவட்டத்தில். மண்டல தலைவர், வட்டார தலைவருக்குன்னு ஃபண்ட்ரைஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் டோனர்ஸு எல்லாரும் கொடுத்ததன் அடிப்படையில் இன்று 60 வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 1,80,00,000 ரூபாயில் கட்டி முடிச்சிருக்கின்றோம். விரைவில் இது 40 வீடுகள் இன்று மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திறக்கிறாரு. அந்த வீடுகளையும் இங்கேருந்து இன்றைக்கி திறந்துட்டாலும் அது இன்னும் கொஞ்சம் முழுமை அடைஞ்சால் இன்னும் ஒரு 10 நாளில் முடித்து கொடுத்துருவோம். நான் வந்து பஜேந்திர பாபு, லைன் டிஸ்ட்ரிக்ட் 324 ஜேவனுடைய மாவட்ட ஆளுநர். எங்கள் பேர் ஆனந்த் சார். நாங்கள் வந்து புதுப்பாங்க ஈச்சங்கட்டில் இருந்துக்கிறோம். எங்களுக்கு இடம் இல்லை சொல்லிட்டு நாங்கள் எழுதி போட்டோம். இருளர் பகுதி நாங்கள் வந்து வீடு கட்டின இடம் வந்தது, நல்ல சரி சொல்லிட்டு கட்டி விட்டாங்க சார். கிளைண்ட்ஸ்லேருந்து வந்தாங்க, சரி நாங்கள் கட்டி விட்றோன்னு சொன்னாங்க. சரி சார்னு சொல்லிட்டு நாங்கள் இதை கட்டி விட்டாங்க. நல்லா இருக்குது, பிடிச்சிக்குது இடம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு? ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ரூமு பாத்ரூமு இதெல்லாம் கட்டி விட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது. இங்கே எவ்வளோ மொத்தம் குடும்பம்? இங்கே எவ்வளோ மொத்தம்? பக்கத்தில் அங்கே எவ்வளோ மொத்தம்? 60 வீடு மொத்தம். இங்கே வந்து 26 வீடு, பக்கத்தில் வந்து 60 வீடு. நல்லது. இப்போ நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தீங்க. ஆமாம். உங்களுக்கு இது போல் வந்து தொண்டர் கட்டித்தரதா, அது என்ன மாதிரி பயன்பெறும்னு நினைக்கிறீங்க சார்? இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு. இப்போ இந்த வீடு இல்லைன்னா நீங்கள் முன்னாடி எப்படி இருந்துருக்கீங்க? இந்த வீடு இல்லைன்னா நாங்கள் ஓலை வீட்டில் அதுமாரி தான் இருந்திருப்போம். நாங்கள் இந்த வீடு கட்டிவிட்டு தண்ணி இதுமாரி தான் மழை டைமில் வரனா தண்ணியில் எல்லாம் எவ்வளோ பொருள்னா போயிடுச்சு எங்களுக்கு. அதனால் இந்த வீடு கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுமா அம்மா, இப்போ நீங்கள் ஐயோ சார் நான் வேணாம் சார். சொல்லுமா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு மழைக்கும் வெள்ளத்துலையும் எப்படி கஷ்டப்படுவீங்க சார்? எல்லாமே இருக்கும், பாம்பு, அட்டை, பூரம் எல்லாமே இருக்கும். ஒரு பந்தல் போட்டு அது மேலே தான் இருப்போமே நாங்கள். அது மழை போகிற வரைக்கும் அது உள்ளே தான் இருப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு போவோம். இந்த வீடால் வாழ்க்கை மாறுமா? மாறும் சார். நீங்கள் வாழ்க்கையை தரோம் வாழ்க்கை நல்லாகும் சார் எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாக்கா. உங்கள் பேருமா? சித்ரா சார். உங்கள் பேர்? ஆனந்த் சார். அம்மா, நீங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க? எங்கே வாழ்ந்துட்டு வந்தீங்க? குறிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து இடம் கொடுத்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க? இந்த வீட்டில் என்ன மாதிரி தலை வசதி? அதில் நாங்கள் புதுப்பாக்கத்துலேருந்து ஈச்சங்காட்டிலேருந்து வந்திருக்கோம். இருளர் பகுதி இதுலேருந்து வந்திருக்கோம், சமுதாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். இது வந்து லயன்ஸ் கிளப்பில் இந்த மாதிரி 4 இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கட்டி விட்ருக்காங்க. லைட்டு வீடு இதுவெல்லாம் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு படிப்பு தேவையானது அதெல்லாம் செய்ய இது பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு கோவிலோ அப்புறம் ஒரு மகளிர் குழுவோ இதெல்லாம் நாங்கள் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களோட நிலைமை எப்படி இருந்தது? நாங்கள் ரொம்ப கூரை வீடு தான் ஏழ்மையான இதுலேருந்து வந்திருக்கோம். இருளர் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். வீடு இல்லாத எவ்வளோ மழை தண்ணியில் இதில் இருந்திருக்கோம். அதுலேருந்து இதில் மீட்டு வந்து சாரு லைனஸ் கிளப்லேருந்து இந்த மாதிரி அவங்க மூலியமாக காசு இல்லாத பண்ணி விட்ருக்காங்க. இந்த இடத்த கொடுத்து அந்த இதெல்லாம் லைட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் குடிநீர் வசதி வீடு இதுவெல்லாம் பார்த்து சரி பண்ணி விட்றேன். பசங்க இதன் மூலமாக பசங்களை படிக்க வச்சு என்ன மாதிரி ஆக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. அந்த அவங்களால பசங்களுக்கு படிப்புக்கு நாங்கள் பண்ணி விட்றோம். நாங்கள் பார்த்து இது பண்ணி விட்றோம். எல்லாமே மகேஸ்வரி. வேறு யாராவது விட்டாங்க? சொல்லுமா. நாங்கள் புதுப்பாக்கத்தில் இருக்கோம் தான். இப்போ வந்து எங்கள் மருமகளுக்கு எங்கள் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க.
நல்லா சந்தோஷமாக தான் வீடு எல்லாம் எந்த வசதி எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதி, குழா வசதி, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு அனுப்புகிற மாதிரி வசதிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது செய்தால் இன்னும் மீன் நல்லா செய்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம் தானே. குறிப்பாக நீங்கள் உங்களோட சமுதாயத்தில் வந்து எப்படி கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப கஷ்டம் தான் பட்டோம், இல்லைன்னு சொல்கிறோம். நிறைய கஷ்டம் தான் பட்டோம். தண்ணி வரும் அந்த பக்கம், தலைவர், வார்டு மெம்பரு, உறுப்பினருங்க, கவுன்சிலர் எல்லாம் வந்து நல்லா செய்து கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக செய்து தரேன்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். பசங்களை வந்து எத்தனாவது படிக்கணும்னா இப்போ வந்து 5வது 6வது தான் படிக்குது. மீன் வந்து கலெக்டராக இருக்கட்டும், போலீஸ்காராக இருக்கட்டும், தாசில்தாராக வரட்டும், எல்லோரும் வரணுன்ட்டு எங்களை ரொம்ப விருப்பப்படுறோம். எங்கள் எஸ்டி மகளில் வந்து இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுங்கிறோம். இருந்து நாங்கள் நல்லா செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வீடு கட்டி கொடுத்ததுக்கு. லயன்ஸ் தான் கட்டி கொடுத்தாங்க. அந்த லயன்ஸ் கிளப் வந்து பல பேர்கிட்ட வந்து தொகை வாங்கி அவங்களோட உதவியோடு தான் பண்ணியிருக்காங்க. அந்த லயன்ஸ் அரிமா சங்கத்துக்கு எந்த மாதிரி நன்றி சொல்கிறீங்க? ரொம்ப நன்றி தான் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப இது மாதிரி அந்த கட்டி கொடுத்த சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வந்து மழையில் காற்றுல அடிச்சுங்க இருந்தோம். நாங்கள் ரொம்ப கோர வீட்டில் தான் இருந்தோம். இப்போ வந்து ஒரு மழை பெஞ்சாவோட தெரியாத அளவுக்கு எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். உங்கள் பேருமா? என் பேர் சம்பத்தம்மா. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.